ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்து என்னுடைய டைரக்டர் சாட்டை திரைப்படத்தோட என்னோட கோ டைரக்டர் அன்பழகனுக்கு நான் தேங்க்ஸ் பண்றேன். எனக்கு ஒரு நல்ல படம் எடுத்து கொடுத்ததுக்காக இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட பிறகு அப்புறம் நான் என்னோட கும்கி வேலைகள்ல இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு போட்டோ எனக்கு மெயில் பண்ணிட்டு அன்பு சொன்னாப்புல, சார் இந்த பழனிமுத்து கேரக்டருக்கு வந்து இந்த பையனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. கொஞ்சம் தின் ஆகணும், ஸ்லிம் ஆகணும், பண்ணிட்டு ஒரு ஸ்டில் அனுப்புங்கன்னாரு. திருப்பியும் அனுப்புனாரு. எனக்கு அப்போ கரஸ்பாண்ட் அவர்களெல்லாம் தெரியாது. இந்த படம் ப்ரீவியூ பார்க்கறப்பதான், அது வரைக்கும் போன்ல தான் நாங்கள் பேசியிருக்கோம். இந்த படம் ப்ரீவியூல தான் அவரை சந்திச்சேன். யுவன் பத்தி தான் நான் சொல்லணும். என்னன்னா, நான் 2-3 முறை நெய்வேலி ஷூட்டிங் போனப்ப, அதாவது ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க வந்து பக்குவப்பட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ரொம்ப டெடிகேட்டிவா, நான் தனியாகவும் சொன்னேன். நான் இதை எப்போதுமே, இப்ப மட்டும் இல்ல, அதாவது பைபிள்ல இருக்கிற மாதிரி தன்னைத்தான் தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான்ற மாதிரி அந்த தாழ்மை வந்து பொதுவா எல்லாரும் தாழ்மைன்னு நினைக்கிறது வந்து சிம்பிளா வந்து அவர் வந்து ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு ரொம்ப கதர் வெட்டி கட்டிட்டு இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு சிம்பிளர். தாழ்மைன்றது அது கிடையாது. பைபிள் சொல்றது அடுத்தவங்களை உயர்வாக நினைப்பதுதான் நம்மளுடைய தாழ்மை. அந்த மாதிரி யுவன், அந்த குணம் யுவன்கிட்ட இருக்கு. அந்த குணம் யுவனை உயர்த்தி கொண்டு போவோம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இது. கிரிப்பிள்ளை இந்த வித்தியாசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்றப்ப ஒரு சண்டை வெளியீட்டு விழான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாடல் வெளியீட்டு விழானா போறப்ப வாசல்ல 4 CD கொடுத்து அனுப்புவாங்க. சண்டை வெளியீட்டு விழானா 4 நாள் ஃபைட்டர் இருந்து நமக்கு 4 நாள் கொடுத்து அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்னன்னு, எதை எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. இங்க இருந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இது சாட்டை மொத்த டீமும் சேர்ந்து கிரிப்பிள்ளை டீமை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். கிரிப்பிள்ளை இந்த ஃபங்க்ஷன், இந்த ஸ்டண்ட் ரிலீஸ் நடக்கிறதுக்கு வந்து நானே வந்து ஒரு கிளிப்பிங்கை காட்டி நானே மாட்டிக்கிட்டேன் இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்காக. பிகாஸ் டைரக்டர் ஷூட்டிங் அப்போ வந்து சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டண்ட் ஈவெண்ட் ஒன்று காட்டினேன். அதை பார்த்துட்டு இதை பண்றோம்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நான் தான் மெயின் காரணம். நானே சொல்லி நானே மாட்டிக்கிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அண்ட் கிரிப்பிள்ளை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சொல்ல மாதிரி சாட்டையோட வெற்றியை எனக்கு ஒன்றும் முடியல, அதுக்குள்ள கிரிப்பிள்ளையோட வெற்றியும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் பண்ற எல்லா படமுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வெற்றி படமா தான் இருக்கும். ஸோ அதுல எனக்கும் நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கும் நம்பிக்கை வரும். ஸோ அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். உங்களை யாருமே டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரியான படம் எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன், பட் முடியல. ஸோ தேங்க்யூ. எனக்கு வந்து புதுசா எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான, டேலண்டடான நிறைய பேர், நிறைய கெஸ்ட் இந்த இவனை பத்தி, இந்த மூவி பத்தி எல்லாம் பேசியிருக்கு. எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் நாங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் கோஆப்ரேட் பண்ணுவீங்களா, பேசுவீங்களா, இல்ல ரொம்ப ஹாஷா பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாம் டவுட் இருந்தது. பட் இவன் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஒரு ஹீரோக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசாம இருக்கிறது, இல்லைன்னா பார்க்காம இருக்கிறது, அப்படி எதுவும் ஒரு எதுவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா ஒர்க் பண்ற ஒரு ஹீரோ தான் இவன். ஸோ நெக்ஸ்ட் மூவி நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆல்மோஸ்ட் ஃபினிஷா இருக்கு. அது நடக்கும்போது தான் இந்த மூவியோட ஆடியோ லான்ச் அப்படின்னு தெரிஞ்சது. என்னை கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் இன்வைட் பண்ணதுல. தேங்க்யூ சார். அண்ட் இந்த டீமுக்கு எல்லாருக்கும் வந்து டாப் டு பாட்டம் எல்லா மெம்பர்ஸுக்கும் என்னோட விஷஸ். இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி மூவி ஆகட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் இங்க வணக்கம். இது என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி சார். இதுக்கு எனக்கு ஒரு நீங்க ஐ டோன்ட் நீட் எனி திங். இது வந்து என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தம்பின்னு எவ்வளோ வாட்டி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா. ஸோ தம்பி அர்ஜுனா படத்துலேருந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி யுவன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி
தம்பி அர்ஜுனா படம் முடிஞ்சதுலேருந்தே அவர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த சின்ன வயசுல இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஃபார் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ட்ரு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஐம் ஷுர் ஹில் டெஃபினெட்லி கோ பிளேசஸ். யுவன், நான் ஐ ப்ரே மை காட் தட் யூ ஷுட் கம் அவுட் வெல். அப்பாவோட நடிச்சிருக்கேன், தம்பியோட நடிச்சிருக்கேன். ஐ திங்க் வி ஷுட் போத் ஷுட் ஆக்ட் டுகெதர். வில் டூ சம்திங் இன் ஃபியூச்சர் சார். அண்ட் ஃபிரோஸ் சாரை பற்றி ஐ ஹாவ் டு டெல் யூ, ஹீ இஸ் அமேசிங்கான ஒரு கேரக்டருங்க. அதாவது நீங்க அந்த இன்விடேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எங்கெங்க அவர் பேர் போட்டிருக்காரோ அவர் கீழே அவர் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து அவர் பேர் பக்கத்துலேயே அப்படியே எல்லாம் போட்டிருப்பார். அவர் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் எல்லாருமே ஒரு குடும்பமா ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதாவது டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ புதுமையாக ஏதாவது செய்யணும், இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணும்னு எப்பவுமே அப்போலேருந்தே திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு. ஸோ இது ஆடியோ ரிலீஸ் தானே சார், இல்லை ஸ்டண்ட் ரிலீஸ் அப்படின்னாரு. சர்ப்ரைஸ். இன்னைக்கு இவ்வளோ அருமையாக பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. இனிமே இது யாரை செஞ்சாலும் இந்த கிரெடிட் இஸ் யோர்ஸ். ஸோ யூ ஹவ் given a good dimension சார். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் நாட் தேங்க், இது என்னோட குடும்ப ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அகெயின் காட் பிளஸ் டு ஆல் த பீப்புள் இன் திஸ் மூவி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, டைரக்டர் ஃபிரோஸ் கான் வந்து ஒரு 4 months முன்னாடி, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு சார், நீங்க கண்டிப்பா இதுல நடிக்கணும். நான் கேட்டேன், இது நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டர்? நல்ல கேரக்டர், அதனால தான் வர்றேன் அப்படின்னு சொன்னார். சரி, அப்ப நான் கேட்கறேன், கதை கேட்கறேன். வந்தோன்னே ஏதோ புது டைரக்டர் அப்படின்னு நினைச்சேன். கதை சொல்ற விதத்திலேயே தெரிஞ்சிருது இவரு நல்லா பண்ணுவாருன்னு. ஒரு சின்ன லைன் சொன்னாரு, அப்புறம் என்னோட சீன் சொன்னாரு. அந்த லைனும் பிடிச்சிருந்தது. அந்த அந்த இதுல இருக்க ஒரு லவ் சப்ஜெக்டும் நல்ல சப்ஜெக்ட், அதுல என்னோட கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர். உடனே நான் பண்றேன்னு உடனே சொன்னேன், உடனே பண்றேன் சார், நான் பண்றீங்கன்னு சார் வேணாம். அதே மாதிரி அன்னைக்கு சொன்னாரு, இப்படி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஷோ, சன் ஷோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 5 months முன்னாடியே சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவ்வளவு கிராண்டா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க சும்மா ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உண்மையிலே யாருமே தமிழ் சினிமால ட்ரை பண்ணாத ஒரு நிகழ்ச்சி. அற்புதமா முயற்சி பண்ணிருக்கீங்க. அந்த முயற்சிக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம யுவன் அவர் அன்னைக்கே சொன்னாரு, இந்த பிரபு சலமன் சார் படம் நடிச்சிட்டு இருக்கு அப்படி அப்படின்னு சொன்னா எனக்கே ஒரு தைரியம் வந்தது. அதே மாதிரி அந்த சாட்டை வந்து அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. ஒரு ஹீரோவா அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் தம்பி யுவனுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கிட்டாரு. கண்டிப்பா அந்த படம் நான் பார்த்தேன். தேசிய விருதுக்கு உரித்தான ஒரு சத்தியமான படம், அற்புதமான படம். தம்பி ராமையா போட்டு கொண்டு கொலையாத்திருப்பாரு. நடிப்புனா பல முகங்கள் இருக்கு. அதுல வந்து தம்பி ராமையா சார் வந்து இப்படி ஒரு முகத்தை காமிச்சது உண்மையிலே கிரேட் ஆர்டிஸ்ட் நீங்க வந்து நிரூபிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஆல் தி பெஸ்ட். நீங்க இந்த வருஷம் வந்து கண்டிப்பா தேசிய விருது வாங்க. உண்மையிலே ஒரு ஆத்மார்த்தமான கதை. அந்த கதை வந்து எப்படி வேற யாரும் அதை சொல்ல முடியாது. அது அவ்வளவு நீட்டா ஒரு கிளீனா, எந்த விதமான எக்ஸ்ட்ரா சீன்ஸுமே இல்ல. என்ன சொல்லுவாங்கமோ அதை கரெக்டா அழகா பிளே பண்ணி அழகா கொண்டு போய் அதுக்கு ஒரு கிளைமாக்ஸ், அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக்னு வச்சு சிம்பிளா அழகா நீட்டா. அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து ஹீரோட உங்களுக்கு கொடுத்துருக்கான். இன்னும் அது மாதிரி நிறைய பண்ணணும் நீங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து இந்த படம் ஒரு அதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு போக வேண்டிய ஒரு படம். ஏன்னா அவன் வந்து இத்தூண்டு பையனை போட்டு இவ்வளவு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அவன் பயங்கர ஹார்ட் ஒர்க், அவன் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கான், என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். இவனுக்கு நல்ல கதை அமைஞ்சு போர்ஸான ஒரு கதையில அவன் சீக்கிரம் இன்னும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ வரணும். உங்க அப்பாவுக்கு அடுத்து நான் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி என்னோட பிளஸிங் கண்டிப்பா உனக்கு இருக்குது தம்பி. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாத தேவையில்லாத விஷயம் தான், ஆனா சொல்றேன். ஏன்னா அன்னபூரணி, அந்த அன்னபூரணியை பத்தி யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாத விஷயம். அவங்க சாப்பாடு போட்டே எல்லாரையும் வேலை வாங்கினாங்கப்பா. அது மாதிரி ஒரு மனைவி யாருக்குமே கிடையாது. உங்க அம்மா ஒரு அற்புதமான ஒரு அம்மா. எங்களுக்கு மட்டும் தான் சமைப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, யூனிட்டுக்கே நாங்க தான் அந்த அம்மா தான் சமைக்கிறோம். ஓடி ஆடி சமைச்சு போட்டு ஷூட்டிங் நடத்தினாங்க. எல்லாருக்கும் இந்த இந்திய நேரத்தில்
அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் இல்ல எல்லா இறைவனும் இதுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.